name of Jesus Christ. So today's verse is going to be Matthew 11:28. Come to me, all you who labor and are heavy laden, and I will give you rest. ஸோ இது வாஸ் வந்து நமக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இருக்குது. அதை மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா அதை குறித்து டிப்ரெஸ் ஆகிட்டு ஐயோ எனக்கு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ட்டு அதை குறித்து நம்ம வந்து திங்க் பண்ணுறதை விட நம்ம வந்து காட் கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அப்படி காட் கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது காட் என்ன பண்ணுவார்னா நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டை வந்து கொடுப்பாரு. இந்த சென்ஸ் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வந்து நம்மளை வந்து ரிடீம் பண்ணுவார். நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப வந்து நம்ம நிறைய வந்து உழைக்கலாம். ஃபேமிலிக்காக நம்ம போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் நம்மளோட லைஃப்பில் இருக்கும் போது ஒன்லி திங் இசப்பா என்னை வந்து எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த ஒரு டிப்ரெஷனுமே இல்லாமல் நான் வந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து காட் வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போகிறது நம்ம எப்போவுமே வந்து சந்தோஷமாக ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக வந்து மாற்றிடுவார். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்துக்காக நன்றி. ஏசப்பா இந்த பர்சன் நீங்கள் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு முழு மனசோட ப்ரேயர் பண்ணேன்னா ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் செஞ்சு எங்களை வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக வந்து வச்சுருக்கீங்க. ஏசப்பா அதுக்காக நன்றி. ஏசப்பா I ask everything my Father Jesus Christ prayers name. Amen. God bless you. Have a great day. Bye.